ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லு கயல். ஆனந்த், எழில் ஏதாச்சும் கால் பண்ணாரா? மதியம் லோன் விஷயமா பேங்க்குக்கு போனதை பத்தி பேசிட்டு இருந்தோம். நீ ஏன் கேக்குற? இல்ல, வீட்ல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை. எழில் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. எங்க போனாருன்னே தெரியல. போன் பண்ணாலும் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அதான் உனக்கு ஏதாச்சும் போன் பண்ணாரான்னு கால் பண்ண. ரொம்ப பதட்டமா இருக்குடா. கையில் அங்க என்னதான் நடக்குது? ஏற்கனவே வீட்ல எல்லாரும் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தான். இப்ப திரும்பவும் என்னாச்சு? அதெல்லாம் இப்ப சொல்றதுக்கு டைம் இல்ல ஆனந்த். எழில் எங்க இருக்காருன்னு தெரியாம நான் தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. சரி கயல், நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. நான் இப்போ எழில் கால் பண்ணி பார்க்குறேன். சரி, ஓகே. ஃபோன் எடுத்தாருன்னா கால் பண்ணு. ஆனந்த், கயல் என்னாச்சு? போன் எடுத்தாரா? இல்ல கயல், எழில் ஏன் போனும் எடுக்கல. இப்போ என்னதான் பண்றது ஆனந்த்? எங்க போயிருப்பாருன்னே தெரியல எனக்கு. சரி, நீ ஒன்னும் பதட்டப்படாத. எழில் எங்க இருக்கான்னு நான் போய் தேடி பாக்குறேன். நீ தேடி பாரு, பக்கத்துல தான் எங்கேயாவது இருப்பான். நீ ஒன்னும் கவலைப்படாத. எங்கம்மா போனோம்? நான் சொல்றேன். ஏறுங்க. யாரை கேட்பது, எங்கே போவது, தூண்டில் புழுவென ஆனாய். ஏதோ நடக்குது, கண்ணை இருட்டுது, நெஞ்சம் நொறுங்கித்தான் போனான். நதியோடு பயணம் போனால் அலை வந்து மோதுமே, அதை போல வாழ்க்கை கூட போராட்டமே. விதி என்னும் நூலில் ஆடும் பொம்மை போல வாழ்கிறோம். வழிதோறும் காணல் நீராய் ஏமாற்றும் தோற்றம் காட்டும். யாரை கேட்பது, எங்கே போவது, தூண்டில் புழுவென ஆனாய். ஏதோ நடக்குது, கண்ணை இருட்டுது, நெஞ்சம் நொறுங்கித்தான் போனான். பார்த்தேதான் நெருப்பென்று தவறாக பறவைகள் நினைத்தாலே வழி இல்லை. துயரங்கள் எப்போதும் நிரந்தரம் கிடையாது. கிழக்கினில் விடிந்தாலே இருள் இல்லை. அடைமழை அடித்தாலும் மண் சாயும், மரம் சாயும், மலை என்றும் சாயாதடா. நிப்பாட்டுங்க. சரிம்மா. எவ்வளோண்ணே? 150 ரூபாமா.
உங்க ஸ்கேனர் காட்டுங்க. ஸ்கேனரா? என்னம்மா ஸ்கேன் ஆயிடுச்சிங்களா? செக் பண்ணிக்கோ. சரிங்க. எழில், என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? நான் உங்களை எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? ஃபோன் பண்ணா வேற எடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க எங்க போனீங்க, என்ன ஆனீங்கன்னு தெரியாம நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? நடந்ததெல்லாம் அம்மா சொன்னாங்க. அன்பு உங்களை மரியாதை குறைவா பேசுனது தப்புதான். உங்க கோவம் எனக்கு புரியுதுங்க. அதுக்காக இப்படி கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வந்துட்டீங்க. நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? நான் மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற எல்லாரும் கூட ரொம்ப பதறி போய் தான் இருக்காங்க. அன்பு தான் ஏதோ முட்டாள்தனமா பண்ணிட்டான்னு சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு வந்துட்டீங்க. உங்களை நினைச்சு நாங்களா தவிச்சு போயிடுவோம்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன பத்தி யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? என்ன பத்தி நீ யோசிக்க மாட்டியா கயல்? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் உன்னை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் மட்டும்தான் யோசிக்கிறியே தவிர என்ன பத்தி யோசிக்க மாட்டேன்ல? அங்க என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சும் உங்களை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறியே தவிர நடந்த பிரச்சனையில நான் எவ்வளவு அவமானப்பட்டிருக்கேன், என் மனநிலை எந்த மாதிரி இருக்குன்னு உனக்கு யோசிக்க கூட தோணல. நான் உங்களை பத்தி யோசிக்காம தான் உங்களை காணோன்னு தெரு தெருவா தேடி அலைஞ்சிட்டு வந்தேனா ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எனக்கும் சரி என் குடும்பத்துக்கும் சரி நீங்க எவ்வளவு முக்கியம்னு தெரியாதா? அன்பு உங்களை தப்பா பேசி அதனாலதான் நீங்க கோச்சிட்டு வந்துட்டீங்கன்னு அம்மா கவலைப்பட்டு வாசல்லே நின்னுட்டு இருக்காங்க. உங்க மேல எல்லாருமே பாசம் வச்சிருக்கோம். அவன் ஏதோ முட்டாள்தனமா வாய்க்கு வந்ததை பேசி அவன் பேசிட்டான்னு சொல்லி மத்தவங்களை இப்படி கஷ்டப்படுத்தலாமா? எழில், ஏன் இப்படி பண்றீங்க? அட்லீஸ்ட் இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் எனக்காச்சும் ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. ஏன் இப்படி யாருமே இல்லாத மாதிரி தனியா வந்து உட்கார்ந்து இருக்கீங்க? இங்க யாருமே நமக்காக இல்ல, நமக்கு நாம மட்டும்தான் இருக்கோம். இத ஆரம்பத்திலேயே நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீயும் புரிஞ்சுக்கிட்டு என் பேச்ச கேட்டிருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு அவமானம் நடந்திருக்காது எனக்கு. அப்படிலாம் எதுவுமே இல்ல எழில். இப்ப நீங்க கோவத்துல இருக்கிறதால எல்லாரையுமே தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இதுக்காக தான் நான் வர வரைக்கும் அன்பு கிட்ட பைக் பிரச்சனைய பேச வேண்டாம்னு சொன்னேன். இப்போ எதுக்கு நீங்க அவசரப்பட்டு பேசுனீங்க? ஓஹோ, நான் தான் அவசரப்பட்டேன்ல. நீ வந்து சொல்லியிருந்தா உன் தம்பி என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிற? போனா போது, பைக் தானே, ரிப்பேர் பண்ணிக்கலாம் சொல்லியிருப்பானா? நீ வந்து சொல்லியிருந்தாலும் இதே பிரச்சனை தான் நடந்திருக்கும். ஏன்னா உன் தம்பிக்கு நீயா நானாங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்ல, அவனுக்கு அவன் பைக் மட்டும்தான் முக்கியம். அதுக்காக அக்கான்னு பார்க்க மாட்டான், மாமான்னு பார்க்க மாட்டான். நீ வந்து சொல்லியிருந்தா 2 பேரையும் சேர்த்து வச்சு அவமானப்படுத்திருப்பான். வேற எதுவும் மாறாது. எழில், அப்படிலாம் இல்ல எழில். வேற எப்படி? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. நீ வந்ததுல இருந்து நான் அவசரப்பட்டுட்டேன், நான் சொல்லிருக்க கூடாது, வீட்டு விட்டு வந்திருக்க கூடாது, நீ கஷ்டப்படுற, குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் கஷ்டப்படுறாங்கன்னு உன் குடும்பத்தை பத்தி மட்டுமே நீ பேசிட்டு இருக்கே தவிர நீ என்னை பத்தி யோசிக்கவே இல்லைல்ல. இப்ப கூட உன் தம்பி பண்ணதுக்கெல்லாம் காரணம் சொல்லி என்ன சமாதானப்படுத்த தான் பாக்குறியே தவிர ஆமாங்க நீங்க சொன்னதான் கரெக்ட், அவன் பண்ணது தப்புதான்னு உன்னால சொல்ல முடியல. இல்ல ஏன் கயல், அப்படி எப்பவுமே உன் ஃபேமிலி மட்டும்தான் முக்கியம் இல்ல?